கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். துவக்கம் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பத்தில் சில வேளைகளில் நீங்க துவங்கும் போது அது அற்பமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களில் இடைப்படும் பொழுது அதன் முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக, ஆண்டவர் பரிபூர்ணமாக ஆண்டவர் நடத்தி தருவார். துவக்கம் அற்பமா இருக்கலாம், சோத்திரம், அதன் முடிவு ஆமென் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் அதை நல்லது என்று சொல்லத்தக்கதான விதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுலை குறித்து பார்க்கும்போது, சிம்சோனை குறித்து பார்க்கும்போது, சாலமோனை குறித்து பார்க்கும்போது அவருடைய ஜீவியம் ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனால் முடிவு நன்றாக இல்லை. நமக்கு தெரியும் அவருடைய முடிவு நாம் விரும்பத்தக்கதான விதத்திலே, ஆண்டவர் விரும்பத்தக்கதான விதத்திலே அவருடைய முடிவு இல்லை. ஆரம்பத்தில் நன்றாக ஓடினார்கள், ஆரம்பத்தில் கர்த்தருக்காக ஓடினார்கள், முயற்சி பண்ணினார்கள், பிரயாசம் எடுத்தார்கள், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. சத்துருக்களை ஜெயித்தார்கள். ஆனால் அவர்கள் முடிவிலே சத்துருக்களால் வீழ்த்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தாவீதை குறித்து பார்க்கும்போது அவருடைய துவக்கம் அற்பமாயிருந்தது, ஆனால் முடிவிலே எல்லா சத்துருக்களை வீழ்த்தி அவன் ஜெயித்தவனாக மாறினான். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்ப ஓட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீடா ஓடுவாங்க, அர்ப்பணிப்போடு, தாழ்மையோடு, கீழ்ப்படியதோடு, மனரம்யத்தோடு ஓடுவாங்க. போக 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 அவங்க ஓட்டம் பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், அதை அற்பமாக நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் அதன் முடிவை ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ணமாக தருவார். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தினாலை யார் அசட்டை பண்ணக்கூடும். ஆமென். ஒரு வேலையோ, ஒரு தொழிலோ, ஒரு படிப்போ அற்பமாக ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் அதன் முடிவு சம்பூர்ணமாக மாற்றித்தர என்னுடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நல்லா படிப்பாங்க, ஆனா போக போக தவறான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டு அவங்க லாஸ்ட்ல சிலர் வந்துட்டு படிப்பே பாதியில நிறுத்திடுவாங்க, சரியா படிக்க மாட்டாங்க, நல்ல மதிப்பெண் வாங்க மாட்டாங்க. ஆனா சிலருடைய ஓட்டத்தை பார்த்தீங்கன்னு போது ஆரம்பத்துல அற்பமா இருக்கும். பிள்ளை படிக்கவே படிக்காது, எல்லாராலும் திட்டு வாங்கும். ஆனா அந்த பிள்ளை காலங்கள் ஆக ஆக ஆண்டவருடைய உதவியோடு அந்த பிள்ளை படித்து படித்து முன்னேறி நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவதற்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. சிலர் ஒரு கம்பெனிலேயோ, ஒரு ஆபீஸ்லயோ, இல்ல ஒரு சுய தொழில் செய்தாலோ, இல்ல ஒரு சின்ன ஒரு கூலி வேலைக்கு போனா கூட சிலர் வேலையிலே சேரும்போது சாதாரணமான பதவியில சேருவாங்க, சாதாரணமான சம்பளத்தில் சேருவாங்க. ஆனால் போக 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 அவர்களுடைய உழைப்பினாலே அவர்கள் சூப்பர்வைசர்களாக மாறுவார்கள், அவர்கள் மேனேஜர்களாக மாறுவார்கள், அப்புறமா ஜெனரல் மேனேஜராக மாறுவார்கள். அதற்கு பின்பு சிலர் அப்படியாக சேர்மேனாக கூட அவர்கள் மாறுவதை காண முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு செயல், இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான ஒரு செயல், ஒரு வேலை, ஒரு படிப்பு, ஒரு ஊழியம், ஒரு குடும்பம், எந்த காரியமாயிருந்தாலும் ஒரு செயலின் ஆரம்பம் அற்பமாயிருக்கலாம், நீங்க கவலைப்படக்கூடாது. ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது 25 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. அதுல நான் 2 மாசம் லேட்டா தான் போய் சேர்ந்தேன், பின்னாடி பெஞ்சில் போய் இருந்தேன். காலங்கள் போக போக பின்னாடி பெஞ்சில் இருந்து முன்னாடி போனேன். கிராஜுவேஷன் முடியும் பொழுது கிட்டத்தட்ட 25 பேர்ல 15 பேர் தான் கிராஜுவேஷன் பண்ணப்பட்டாங்க. கடைசியாக எனக்கு தெரிந்த வரைக்கும் 2 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, 2 பேர் ஊழியத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிந்த வரைக்கும். அதுலயும் முழு நேரமாக ஒரு சபை பொறுப்பை தனியாக எடுத்து செய்கிற கிருபையை ஆண்டவர் எனக்கு கர்த்தர் தந்தார்.
ஆரம்பம் அற்பமாக தான் இருந்தது, ஆனால் ஆண்டவர் முடிவுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். துவக்கம் அற்பமா இருக்கலாம், முடிவு இனி வருகிற காலம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, நாம் செய்யக்கூடியதான ஒரு காரியம், வேலையோ தொழிலோ ஊழியமோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் நீங்க எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சவுலின் முடிவு நல்லதாக இல்லை, சிம்சோனின் முடிவு நல்லதாக இல்லை, சாலமோனின் முடிவு நல்லதாக இல்லை. நம்முடைய முடிவு, யூதாஸின் முடிவு எப்படி இருந்தது? நன்றாக இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் பேதுருடைய முடிவோ, கடைசியில நான் ஆண்டவரை காட்டி கொடுத்தேன், நான் மறுதலிச்சேன், என்ன தலைகீழ அறைங்கன்னு சொல்லிட்டு அவரை தலைகீழ அரைஞ்சி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில போக போக உங்கள் வாழ்க்கையின் பயணம் அது ஒரு ஆவிக்குரிய பயணமா இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு ஜாப், ஒரு வேலை சம்பந்தமான காரியமா இருக்கலாம். போக போக தேய்ந்து போகிறதா, போக போக வளர்ந்து போகிறதா? ஆண்டவரோடு இருக்கக்கூடியதான உறவோ, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போ அது போக போக மேல் நோக்கி போகிறதோ இல்லை குறைந்து போகிறதோ? அர்ப்பணிப்பு அதிகமாகிறதோ, அர்ப்பணிப்பு குறைகிறதோ? தேவ அன்பு அதிகமாகிறதோ, தேவ அன்பு குறைகிறதோ? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பம், ஆரம்பம் நீ அற்பமா ஆரம்பிச்சிருந்தாலும் உன் முடிவை சம்பூர்ணமாக ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் இறங்கு வரிசையிலே இருப்பதை காண முடிகிறது. நீங்கள் ஏறு வரிசையிலே நீங்கள் போவதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், பதவிகளாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் ஊழியமாக இருந்தாலும், ஆவிக்குரிய நிலையிலே சபையிலே பின்னாடி இருக்கிறவர்கள் முன்னாடி வர வேண்டுமே தவிர முன்னாடி இருக்கிறவர்கள் பின்தங்கி போய்கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே இருக்கிற சேர்ல இருப்பதை நான் சொல்லவில்லை, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன், சோந்திரம், ஆமேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் முன்னேறி போவார்கள், பின்தங்கி அவர்கள் போக மாட்டார்கள். ஏனென்றால் பின்தங்கி போகிறவர்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமேன். மந்தைக்கு முன்பாக ஓடுகிற கிடாக்களை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் முன்னேறி போக, இங்கே ஏறி வா. வெளிப்படுத்தல் 4:1 யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது இங்கே ஏறி வா மகனே. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ஏறி வா, என்னண்டையில நெருங்கு, என்னண்டையில கிட்டி சேர், என்னை விட்டு தூரம் போகாதே, என்னை விட்டு பின்தங்கி போகாதே, முன்னேறி வா, எல்லாவற்றிலும் மேலே ஏறு, இங்கே ஏறி வா, நீ இறங்கி போ என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போகும்போது கல்லை வைத்து பொழுது சாய்ந்த போது அவன் படுத்து தூங்குகிறான். படுத்து தூங்கும் போது அங்கு ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. மகனே இங்கே ஏறி வா. அங்கிருந்து ஆண்டவர் தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதை காண முடிகிறது. நீங்கள் முன்னேறி போக கர்த்தர் விரும்புகிறார், நீங்கள் பின்னோக்கி போக பிசாசு விரும்புகிறான். உங்க வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் முன்னேறி போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். ஒரு காரியத்தில் படிப்போ வேலையோ தொழிலோ ஊழியத்திலோ இதுவரையும் நீங்க வந்துட்டு ஆமேன் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் இதுவரைக்கும் மார்க் எடுக்காம இருக்கலாம், நல்லா படிக்காம இருக்கலாம். இனி நீங்க என்ன பண்ணணும்? முன்னேறி போகணும். நீங்க செய்கிற தொழில் சின்ன தொழிலா இருக்கலாம், அதுல ஒரு முன்னேற்றத்தை, வளர்ச்சியை, ஆண்டவர் உயர்வை ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கரத்தை ஆண்டவற்றை கொடுத்து, நான் கொஞ்சம் ஏறி வர்றேன் அப்பா, நான் ஏறி வர எனக்கு உதவி செய்ய. எல்லாவற்றிலும் சாத்தான் என்ன கீழே தள்ள பார்க்கிறான், என்னை ஏறி வர விட மாட்டேங்கிறான். பல பிரச்சனை, பல போராட்டம், பல பிரச்சனை என்ன கீழே இழுத்து கொண்டே இருக்கு, என்னை இழுத்து கொண்டே இருக்கு. என் முன்னேற்றத்தை நான் எந்த செயல் செய்தாலும் அதுல தோல்வி இருக்காண்டவரே, அதுல ஒரு முன்னேற்றம் இல்ல. சோத்திரம், ஒரு தோய்வு இருந்து கொண்டே இருக்கிறது. சாத்தான் என்னை இழுத்து கொண்டே இருக்கிறான், நானும் கீழே போயிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், பவுல் சொல்ற, நான் விரும்புகிறதை செய்யாமல்
நான் வெறுக்கிறதை செய்கிறேன், நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவற்றை கொடுங்க, ஆண்டவற்றை கொடுங்க. மடிந்து போகிறேனே, என்னை காப்பாற்றும், என்னை தூக்கி விடும் ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் கையை பிடித்து, பேதுருடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். அருமையான தேவ பிள்ளையை, உன் கையை ஆண்டவர் பிடித்து தூக்கி விட, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, உனக்கு மகிமையான காரியங்களை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னை ஏறி வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஜபத்தில் ஏறி வர விரும்புகிறார். வேதத்தை படிக்கிற காரியத்தில் ஏறி வர விரும்புகிறார். நீ செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை ஏறி வர விரும்புகிறார். ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சீங்க, ஆனா போக போக இன்னும் அதை விட கீழே போறோமா மேல வர்றோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் கர்த்தர் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் செய்யக்கூடியதான ஒரு செயல், இன்றைக்கு அதான் செய்தி, நாம் செய்யக்கூடியதான ஒரு செயலை நாம் ஏறு வரிசைகளை செய்வதற்கு, செய்கிற செயலிலே முன்னேறி போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 5 காரியத்தை மட்டும் பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். ஒரு முதலாவதாக நமக்கு தேவை ஒரு உற்சாகத்தின் ஆவி. ஆமென். என்ன ஆவி? ஒரு உற்சாகத்தின் ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 26:41 நீங்கள் படித்து பார்க்கும்போது, மாம்சமோ பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு நல்ல தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். அந்த செயலை செய்து முடிப்பதற்கு என்ன தேவை? நமக்கு உற்சாகத்தின் ஆவி எல்லாருக்குள்ளாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிப்பதற்கு என்ன தேவைதான்? உற்சாகம் இருந்தா தான் ஜெபிக்கவே முடியும். ஜெபி ஜெபி ஜெபின்னு சொல்றதுனால யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபிக்கிற ஒரு உற்சாகம் இருந்தா நிச்சயமா நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறுவோம். வேதத்தை படிப்பதற்குரிய உற்சாகம் இருந்தா நம்ம வேதத்தை படிக்கிறவங்களாக மாறுவோம். ஊழியம் செய்வதற்குரிய உற்சாகம் எனக்கு இருந்தாதான் நான் அந்த ஊழியத்தை நல்ல முறையில் செய்கிறவனாக நான் இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த உற்சாகம் என்பது ஒரு சபை போதகருக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சர்ச் பாஸ்டருக்கு இந்த உற்சாகம் அவசியம். 1 பேதுரு 5:2 பேதுரு என்ன அங்கே எழுதுகிறார்? உற்சாகத்தோடு உன்னில் உள்ள மந்தைகளை நீ என்ன பண்ண வேண்டும்? மேய்க்க வேண்டும். அந்த வசனத்தை படியுங்கள். 1 பேதுரு 5:2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாயும், ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாந்திரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அல்ல, உற்சாகமாய் என்ன பண்ணுங்கள்? ஆடுகளை மேய்ங்கள். ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது. யாருக்கு தெரியும்? உண்மையில நிஜமாகவே இந்த உலகத்துல ஆடு மேய்த்து பழக்கம் உள்ளவங்க யாரால இருக்கிறீங்களா? ஆட்டு மந்தை மேய்த்து பழக்கம் உள்ளவங்க 5 ஆடு இருக்கு. மேய்த்து நல்ல பழக்கம் உண்டா? டேவிட் பிரதருக்கு ஆடு மேய்த்து பழக்கம் இருக்கிறது. லகுவா, ஈஸியா? ரொம்ப கஷ்டம்ன்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அப்படின்னா, ஒண்ணு அங்க போவோம், ஒண்ணு இங்க போவோம், ரெண்டும் எதிர் திசையில போவோம். அல்லேலூயா. ஒண்ணு அங்க போவோம், ஒண்ணு இங்க போவோம். ஒரு ஆடு கவனிக்காது, சில ஆடு முரண்டு பிடிக்கும், வரமாட்டேன்னு சொல்லும். அப்படிதானே? சில ஆடு என்ன உம்மன்னு இருக்கீங்க, நான் ஆட சொல்றேன், உங்களை சொல்லல. உங்களை சொல்ற போல நீங்க பாக்குறீங்க, உங்களை என்ன எடுத்துட்டாலும் ஓகே. அல்லேலூயா. சில ஆடு முரண்டு பிடிக்கும், சில ஆடு என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாது. சில ஆடு ஒழுங்கினமாவே இருக்கும். லைஃபுக்கும் இப்படிதான் இருக்கும். சில ஆடு, சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, எப்படி இருக்கும்? சில ஆடு ஒழுங்கினமாவே இருக்கும். அதை ஒழுங்குபடுத்துற ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சில ஆடுகளை நீ முந்திப்போ, பிந்தி நிக்காத, பிந்தி நின்னா உனக்கு ஆபத்து, கரடி வரும், சிங்கம் வரும்னு சொன்னாலும் அது எங்கதான் நிற்கும்?
பொறுமையா தான் அது வரும். ஆமென். அது எங்க வரும்? பொறுமையா தான் வரும். அல்லேலூயா. கரடி வந்தா என்ன? நாங்க பார்க்காத கரடியா? நாங்க பார்க்காத சிங்கமா? நாங்க பார்க்காத ஓநாயா? அப்ப இப்படி எல்லாம் வரும்போது ஒவ்வொன்றும் ஒரு திசைக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டத்தோடு போகும் பொழுது இதெல்லாம் மேய்ப்பருடைய வேலை என்னது? இதெல்லாம் அரவணைச்சு ஒண்ணுக்கு எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, ஒன்னையும் காயப்படுத்திடக்கூடாது, காயப்பட்டதெல்லாம் கட்டி இதெல்லாம் ஒழுங்காக்கி நடத்துகிற மேய்ப்பனுக்கு உற்சாகம் இல்லைன்னா என்ன சொல்லுவான்? இந்த ஆடு மேய்ப்பு உத்தியோகமே எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த ஆடு என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு எங்க போயிருவாங்க? எங்க போயிருவாங்க? உலகத்துல வேற ஏதாவது நல்ல ஒரு வேலை இருக்குதா அப்படின்னு போயிருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், எங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தின் ஆவியை தந்தபடினாலே நான் சொல்லுவேன், இந்த ஆடு மேய்க்கிற தொழில் ரொம்ப நல்லது. என்ன தொழிலை நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரியும். இந்த சபை மக்களை மேய்க்கிற தொழில் நல்லது. அது கீழ்ப்படியாத ஆடா இருந்தாலும் நான் சொல்லுவேன், அந்த ஆடுகளை மேய்ப்பது ரொம்ப நல்லது. சந்தோஷமா தான், சந்தோஷமா அந்த உற்சாகத்தின் ஆவி உங்க வாழ்க்கையில இங்க கடினமான பாதையில போகும் பொழுது உங்க வாழ்க்கையில அந்த உற்சாகம் இல்லைன்னா என்னத்த வாழ்க்கைன்னு வாழ்க்கை கசந்து போயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை? ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் தருவாராக. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிறவனமா நான் சொல்றேன், காலையில எழுந்து சமையல் பண்ணணும்னா என்ன வேணும்? உற்சாகம் இருந்தாதான் நல்ல டேஸ்டா அந்த சமையல் இருக்கும், டைனிங் டேபிளுக்கு வரும். இல்லைன்னா என்ன வரும்? ஒண்ணு ஹோட்டல்ல இருந்து வரும், இல்லைன்னா ஸ்விக்கில இருந்து வரும், இல்லைன்னா சொமேட்டோவில் இருந்து வரும், இல்லைன்னா வெறும் ரசம் சோறு தான் இருக்கும். அப்படிதானா சகோதரிமாருக்கு நான் சொல்றேன்? உண்மைதானா? நல்ல உற்சாகம் இருந்தா தானே சமையல் பண்ணுவீங்க. நல்ல உற்சாகம் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு இருக்கிற மூட பொறுத்து தான் நீங்க பாத்திரத்தை எல்லாம், சிங்கில் உள்ள பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க? கழுவுவீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த சிங்கு ரொம்பி மேல எல்லாம் நிரம்பிடும். அப்ப சாதாரணமான ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன தேவை சொல்லுங்க? உற்சாகம் வேணும். இல்லைன்னா சிங்கெல்லாம் நிரம்பி, எத்தனை பேர் சிங்க நிரப்பி போட்டு வந்து சிங்குக்கு மேல மேடையெல்லாம் நிரப்பி போட்டுட்டு வந்தீங்களோ தெரியல. ஏன்னா காலையில உனக்கு உற்சாகம் இல்லை. அல்லேலூயா. நான் சின்ன தொழில சொன்னேன். இன்னைக்கு துணி துவைக்கணும்னு உற்சாகம் வந்தாதான் என்ன பண்ணுவோம்? இல்லைன்னா ஒரு வாரம் ஆனாலும் இந்தியா மேப்ப போல எங்க தொங்க போட்டிருப்போம்? பாத்ரூம்ல போட்டு மேல போட்டு மூடி, யாரும் வராம அங்க போட்டு யாரும் வந்துட்டா. அல்லேலூயா. அப்ப ஒரு துணி துவைக்கிறதுக்கு என்ன தேவை? அப்ப ஊழியம் செய்கிற எங்களுக்கு உற்சாகம் வேணுமா? உற்சாகம் இல்லாம நாங்க செய்ய முடியுமா? ஆண்டவர் அந்த உற்சாகத்தை தந்ததுனால்தான் மனமடிவில்லாம, ஒருத்தரையும் கசந்து கொள்ளாம, ஒருத்தர் மேல கோபப்படாம, ஒருத்தரையும் கண்டம் பண்ணாம அவங்களை அரவணைச்சு போகிறோம். கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்ன தொழிலை செய்யணும்னு, என்ன வேலை செய்யணும்னாலும் அதுக்கு என்ன தேவையா இருக்கிறது? ஒரு உற்சாகம் தேவையா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஊர்ல அந்த இடம், அந்த வீடு என்னுடைய பேருக்கு இருக்கிறபடினாலே அங்கு பட்டா மாற்ற வேண்டும், வரி மாற்ற வேண்டும், ஈபி எல்லாமே என்னுடைய பேருக்கு மாற்ற வேண்டும். 2 ஈபி இருக்கு, அப்போ 2 மீட்டர் இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் இங்க இருந்து அங்க போய் செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். கழிந்த நாளிலே எங்க அம்மா ரொம்ப பலகீனப்பட்டிருந்தாங்க, மருத்துவமனையில இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். திடீர்னு எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இப்போ ஓடிபி நம்பர் வரும், அதை உடனே எனக்கு சொல்லு அப்படின்னா. என்ன எங்க இருந்து ஓடிபி நம்பர் வருதுன்னா, அவங்க இசேவை மையத்துக்கு போயிட்டாங்க, நடக்க முடியாது, விலகினோம். அப்ப கேட்டேன், எப்படி 2-3 மணி நேரமா நின்று அந்த வேலையை செய்திருக்காங்க, எப்படி அம்மா இந்த வேலையை நீங்க செய்தீங்க? உங்களுக்கு நேற்றைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களே. ஆமா, அப்பா கூட சொன்னாங்க, இப்ப நீ போக கூடாது, சரீரம் விலகினோம்,
நீ இப்போ இந்த வேலையை செய்ய வேண்டாம், நல்ல பலன் அடைஞ்ச பிறகு செய்யலாம். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி வந்துச்சு, எனக்கு சரீரம் பலகீனம் தானப்பான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பிள்ளைக்காக செய்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. உற்சாகத்தோடு 73 வயசுல போய் அந்த பலகீனத்தின் மத்தியிலும் எவ்வளோ நோய்கள் மத்தியில முந்தின நாள் ட்ரிப் எல்லாம் ஏறி, காரணம் என்ன தெரியுமா? அந்த உற்சாகத்தின் ஆவி. வீட்டுக்கு போக முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஆனாலும் நடக்க முடியாது, ஆனாலும் அந்த உற்சாகம் இருந்ததுனால அந்த வேலையை செய்து முடித்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்யக்கூடியதான செயலை எத்தனை பேர் உற்சாகம் வச்சுக்கிறீங்க? அந்த உற்சாகம் உங்க வாழ்க்கையில இருந்தாதான் அந்த செயலை நல்லா செய்ய முடியும். வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அதை குறித்ததான எப்படி இருக்கணும், பிள்ளைங்க கவனிக்கணும். அதுல பாடத்தை குறித்ததான கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அது என்ன பண்ண முடியும், அதை படிக்கிறதுக்குரிய ஒரு உற்சாகம் இருக்கணும். இல்லைன்னா எத்தனை நாள் லீவ் போட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், எல்லாம் பெண்டிங்கா தான் இருக்கும், எல்லாம் பெண்டிங்கா தான் இருக்கும். அப்போ என்ன வேணும் இன்னைக்கு நமக்கு? ஒரு உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு தருவாராக. அதான் சங்கீதம் 51:12 தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அந்த உற்சாகத்தின் ஆவியனை தாங்கட்டும் ஆண்டவரே, அந்த உற்சாகத்தின் ஆவியனை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உற்சாகத்தின் ஆவியை தாங்க. நாங்கள் தான் சில காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், நீங்க தான் அதை செய்யணும். அதை செய்யணும்னா நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாதுன்னா உங்களை கொண்டே நீங்களே அதை செய்வதற்குரிய உற்சாகத்தின் ஆவி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், எங்களுக்கு அந்த உற்சாகத்தின் ஆவியை நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அசதியாக நாங்க இருக்கக்கூடாது. ஒரு உற்சாகம், ஒரு உற்சாகம். பிள்ளைகள் வளர்ப்பு, பிள்ளைகள் செய்யக்கூடியதான கீழ்ப்படியாமைகள் குறித்து நமக்குள்ளாக உற்சாகம் குறைஞ்சிடக்கூடாது. ஐயோ கஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஐயோ இந்த குடும்பத்தை நடத்துவது ரொம்ப கஷ்டம், ஐயோ எவ்வளவு தேவை இருக்கு, இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்? இல்ல, ஒரு உற்சாகத்தின் ஆவி இருக்குமே ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் செய்ய, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக விசுவாச அறிக்கை தேவை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:13 சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணணும். என்னால முடியாது, ஒரு செயல், ஒரு தொழில், ஒரு காரியம், ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு குடும்பம், ஒரு ஊழியம், எதுவாக இருந்தாலும் என்னால முடியான்னு சொல்லவே கூடாது. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. நல்ல கரங்களை தட்டி அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருப்பார். உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகள், நீங்க செய்ய வேண்டிய அந்த செயலை நீங்க செய்யணும். ஆனா செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பலனாக வருவார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கல. நீங்களும் சொல்லலாம், ஒருவர் என்னோடு கூட இருக்கல. ஒருவரும் நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு உதவியாய் நிற்கவில்லை, ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். 17வது வசனத்துல, கர்த்தரோ ஒருவர் என்னோடு கூட இல்லாமல் இருந்தாலும், எல்லோரும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். என் ஆண்டவர் நான் செய்யக்கூடியதான ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் பலனாக வந்தார். நீங்கள் செய்யக்கூடியதான வேலையை செய்து முடிப்பதற்கு ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு பலனாக வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஒரு பைக்கில் எப்படி எழுது, ஜீசஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு எழுதியிருந்து இயேசுவே என் பலனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு உங்களுக்கு பலனாக வருவார். எப்படி இந்த வேலையை முடிப்பேன் நீங்க யோசிக்கிறீங்களோ? இந்த செயலை நான் எப்படி முடிப்பேன்? நான் ஆரம்பித்து விட்டேன், ஆனா இதை என்னால் முடிக்க முடியுமோ என்று நீங்க நினைக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஒரு மனிதனும் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் நல்கிழலானே. கர்த்தனே என் துணையானே, எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானே, நித்தமும் நல்நிழலானே. கர்த்தரே என் துணையானே, பாவி என்னை பல தள்ளினார், ஆவியில்லைய திகழ்ந்தோவிட்டார். பாவி என்னை பல தள்ளினார், ஆவியில்லைய திகழ்ந்தோவிட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையான். சந்தோஷத்தோடு பாடுங்க. நித்தமும் நல்நிழலானே, கர்த்தரே என் துணையானே. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்விட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்விட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானே, நித்தமும் நல்நிழலானே. கர்த்தரே என் துணையானே. ஆயிரம் நாவுகள் தந்தாலோ ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் தந்தாலோ ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. இவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானே. சொல்லுங்க. நித்தமும் நல்நிழலானே, கர்த்தரே என் துணையானே. அல்லேலூயா, ஆமென். ஒரு தம்பி இங்க சபையில எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவன் தான் போட்டுட்டு இருப்பான். கம்ப்யூட்டர்ல எல்லா வேலையும் அவன் தான் செய்துட்டு இருப்பான். பக்கத்துல தான் இருந்தான், கூப்பிட்ட ஓடி வந்துடுவான். பாட்டு பாடுவான், சண்டே கிளாஸ் நல்லா நடத்துவான். சண்டே கிளாஸ்ல நல்ல கணவன் மனைவியா நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்லா நடத்தினாங்க. ஆனா ஒரே நாள் சனிக்கிழமையில வந்து, பாஸ்டர் நான் வரமாட்டேன், என்னுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு, என்னுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. நாளைக்கு யாரை வச்சு நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் சபையில? சனிக்கிழமை அல்லவா, ராத்திரி. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். அவருடைய ஊழியம் தடைப்பட்டு போகவே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் கூட இருந்து செய்வதற்கு ஆண்டவர் உதவியா இருப்பார். யாரு உங்களை கைவிட்டாலும், எல்லா மனுஷனும் உங்க கூட வரமாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் உங்களோடு கூட இருப்பாரு. ஆனால் ஹல்லேலூயா, நீங்க கலங்கி போக வேண்டாம். ஒரு வழி அடையும் போது ஒரு புது வழியை ஆண்டவர் உங்களுக்காக திறக்க, உங்களுக்கு உதவி செய்கிற சில மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
யார் உங்களுக்கு எதிராக இருப்பார்களோ அவர்களை உங்கள் பட்சத்தில் கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன். அப்படி மனம் இடிந்து உடைந்து போக ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பலனை தருவார். கோலியாத் பயங்கரமான ஒரு சக்தியா இருந்தான். தாவீது என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மேற்கொள்வேன். ஒரு சின்ன ஒரு கூழாங்கல்லினாலே மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலனாயிருந்தார் அவனுக்கு. அவனை வெட்டி, அவன் பட்டயத்தை வெட்டி எடுத்து அவனை வெட்டி அவனுடைய தலையை தூக்கி கொண்டு போகிற பெரிய சவால். உங்க வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல நீங்க சில மனிதர்கள் உங்களுக்கு பெரிய சவால் விடலாம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு யுக்தியை சொல்லுவார். மகனே, இந்த கூழாங்கல்ல எடு, இந்த கூழாங்கல்ல எடு, ஒரே அடி அடி, அந்த சத்ரு சுருண்டு விழுந்துருவான். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கீழே விழுந்துரும். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை சொல்லிக் கொடுப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டும். பிரச்சனை போராட்டம் வரும்போது சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. இது முடியாது ஐயா, இது முடியாது, இது நடக்காது, இது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு உதவியா செய்வார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் கடுகளவேனும் தகுதியானவன் அல்ல. படிப்போ திறமையோ பேச்சு திறமையோ மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்டதான கழுதையை தான் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு வாக்கியத்தை முழுவதுமாக சொல்லி முடித்து விட மாட்டேன். ஆனா அப்படிப்பட்டதான கழுதையை தான் திக்குவாயும் மந்தனாவுமான ஆண்டவர் அப்படிப்பட்டதான மக்களை தான் பலனை கொடுத்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அப்படியானால் ஆண்டவர் உங்களை மாற்ற ஆண்டவர் பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது நீங்க சோர்ந்து போகவே கூடாது. நினைத்தது நடக்காம இருக்கும்போது என்ன வரும்? நினைக்காதது நடக்கும்போது சோறு வரும். நினைத்தது நடக்காமல் இருக்கும்போது சோறு வரும். எதிர்பார்த்தது நடக்காத போது, எதிர்பார்த்தது நடக்கும் போது என்ன வருகிறது? சோறு வருகிறது. பாருங்கள், தாவீதை குறித்து நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் இழந்துட்டான் தாவீது. ஒரே கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ளாக மீதியானியர்களா அமிலேக்கியர்களா எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஆனால் தாவீதுடைய நிலை பாருங்கள். சில வேளைகளிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படியுங்கள். மிகவும் மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் அவனை நெருக்கி எப்படியாலும் அவனை கல்லறியணும், கொலை செய்யணும். ரொம்ப நெருக்கப்பட்டான். ஒரு பக்கத்துல இழப்பு, எல்லாவற்றையும் இழந்துட்டான். மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டான். இன்னொரு பக்கத்துல கூட இருக்கிற மனிதர்களை சத்துருக்களாக மாறி கல்லை எடுத்து நிக்கிறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணல? சோர்ந்து போகவே இல்லை. ஏன்னா ஆண்டவரோடு அவருக்கு ஃபெலோஷிப் இருந்தது. ஆண்டவரோடு நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அந்த வசந்த கடைசி பகுதியிலே தாவீது தன்னை கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்குள், கர்த்தர் இருந்தபடினால அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். தேற்றிக் கொண்ட பின்பு அவன் ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை அபிஷேகம் பண்ணினர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை தெரிந்தெடுத்தவர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை ரட்சித்தவர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை முன்குறித்தவர் ஒருவர் இருக்கிறாரு, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. என் வீட்டில் சாமுவேல் வரும்பொழுது நான் வனாந்திரத்தில் இருந்தேன், என் வீட்டார் எல்லாரும் மறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே சொல்லி, இன்னும் உனக்கு ஒரு சகோதரன், ஒரு மனிதன், ஒரு மகன் இருக்கிறானே என்று சொல்லி ஈசாவிடத்திலே சொல்ல சொல்லி அவனை வரவழை என்று சொல்லி வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டதான என்னை வரவழைத்த
என்னை தெரிந்து கொட்ட, என்னை முன்குறித்த என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் என்னை கைவிடுவாரோ என்ற நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல போனா, ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்துட்ட ஐயா, கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, இன்னைக்கு அவங்களே எனக்கு பிரச்சனையா மாறுறாங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்து நான் வந்துட்டு அழுவதற்கு பலன் இல்லாம நொறுங்கி போய் இருக்கிறேன். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்துட்டப்பா, நான் போகலாமா? நான் அதையெல்லாம் நான் திருப்பிக் கொள்வேனா என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், பலனை கர்த்தர் கொடுக்க, நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன போது அவன் தைரியமாய் போகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தைரியமாய் போகிறான். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைந்து போகாதபடி அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணிவூருக்கு வந்தபோது இதயத்தில் இருந்த ஒரு போராட்டம். ஏன் ஆண்டவர் இந்த பணிவூருக்கு எங்களை வர வச்சிருந்தீங்க? ஏன் ஆண்டவர் இந்த பணிவூருக்கு வர சொன்னீங்க? இந்த வனாந்தரமான பணிவூருக்கு தான் வரணும் அப்பா. எங்களுக்கு இந்த பனையூர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாது அப்பா. எத்தனையோ செழிப்பான ஊர் இருக்குது, நான் இருந்த இடத்துல கூட ஒரு செழிப்பான ஊர் தான், அங்க கூட என்ன வைக்காம இங்க கொண்டு வந்தீங்களே என்று சொல்லி இருதயத்தில் ஒரு சோர்வு வந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் இந்த பனையூர் வேண்டாம், இந்த பனையூர் வேண்டாம், என்னால் ஊழியம் செய்ய முடியலையா, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய முடியலையா, வேணாம் ஐயா. ஆண்டவர் சொன்னார், மகனே நீ இந்த இடத்தை விட்டு போனாலும் இங்க இன்னொருவர் தான் வரணும், நீ டிசைட் பண்ணிக்கன்னாரு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, அதுல இருந்து இன்னொருவர் இங்க வரணும், அப்படியானா நானே இங்க இருக்கிறேன், அண்ணில இருந்து என் ஜபத்தை முடிச்சுட்டேன், இந்த பனை விட்டு நான் போறேன்னு நான் சொல்றதே இல்லை. இப்போ சோர்ந்து போகவே மாட்டோம். எத்தனையோ முயற்சிகள் பிரயாசம் எடுத்தாலும் ஒரு ஆத்தும அறுவடை காண முடியாது. ஆனால் என்ன நம்பிக்கை? யூதாவே, உனக்காக ஒரு அறுவடை காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை. சோர்ந்து போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஒரு முடிவை சம்பூர்ணமாக மாற்ற ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆத்துமா இல்லாம வேதனையோடு கண்ணீரோடு சனிக்கிழமான அழுகதான். சண்டையான ஆத்துமா வேணாம்ப்பா, ஆத்துமா கொண்டு வாங்க, வேற ஒரு ஜபம் இல்லை. என்ன செய்தி கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஜபம் இல்லை. அன்னைக்கு ஒரு ஆத்துமா தாங்கய்யா, ஒரு ஆத்துமா தாங்கய்யா. ஒரு ஆத்துமா வந்துட்டா அவ்வளோ சந்தோஷம். அந்த வீடே 10 முறை விசிட்டிங் பண்ணி அந்த வீட்டிலே போய் உட்கார்ந்து ஒரு ரபா கபா ரபா. ஆனா சோர்ந்து போகல. என்ன அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த நம்பிக்கையிலே ஓடின போது ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார், இன்னும் மேன்மையா நடத்துவார், இன்னும் மகிமையா நடத்துவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல இடங்களை வாங்கி, நல்ல ஆலயங்களை கட்டி, இந்த பகுதிகளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதான விசுவாச அறிக்கை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ முன்னேறி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான மகளே, மகளே, நீ என்னை விட்டு நீ தூரமாய் இருக்கிறாயோ, உன்னை நான் ஏறி வரும்படியாக அல்லவா அழைத்தேன். உனக்கு நான் தரிசனங்களை கொடுக்க விரும்புகிறேன், உனக்கு சொப்பனங்களை கொடுக்க விரும்புகிறேன், உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். நீ எனக்கு இடம் கொடுப்பாயா? அல்லேலூயா. ஆண்டவர், நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு என்பது பிசாசின் ஆயுதம். சோர்வு என்பது உங்களை வீழ்த்துவதற்கு பிசாசு தன் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. எதை குறித்து சோர்ந்து போகாதுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். ரொம்ப படிக்க முடியல, முயற்சி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, முயற்சி பண்ணுங்க. சோர்ந்து பட்டு படுத்தாதுங்க. ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. 4, 5, 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். 4வதாக, ஒரு செயலை, ஒரு வேலையை, குடும்பமோ ஊழியமோ எந்த காரியமா நீங்க எடுத்துக்கலாம். அதான் நான் இன்னைக்கு சொன்னேன், ஒரு செயல், அதை புத்தியா செய்யணும். ஒரு பொறுப்பு எதுவா இருந்தாலும் ஞானமா செய்யணும். எப்படி செய்யணும்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஞானமா பேசணும், ஞானமா செய்யணும்.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இந்த ஜனங்களுக்கு ஞானமா பேச இந்த பேதைக்கு கத்து தாரும் ஐயா. அவள் ஞானம் விளங்க வாயை திறக்கிறாளா? யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 எல்லாருக்கும் 31 தானே? ஆமா. ஞானம் விளங்க வாயை திறந்தா பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். புத்தியாய் காரியத்தை செய்யணும். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதா ஒரு செயலை செய்ய? எதுவா இருந்தாலும், சர்ச்சிலோ எங்கே நான் பொதுவா நான் சொல்றேன், ஒரு செயலை செய்வதற்கு உங்களுக்கு அது கொடுக்கப்படும் பொழுது அதை நீங்கள் புத்தியாய் செய்ய வேண்டும். தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆடுகளை மேய்த்த தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கு சவுல் கொடுத்தார். என்ன வாய்ப்பை கொடுத்தார்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம். அவனுக்கு ராஜா அனுப்புறார். எங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு, ஒரு ஒழுங்கு பண்ற காரியமோ மற்ற காரியமோ எதை செய்தாலும் அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் போய் காரியங்களை எப்படி செஞ்சா? அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அது முடியாதுன்னா வரமாட்டான். அவன் அதுல வெற்றி அடைஞ்சிட்டு தான் அவன் வருவான். புத்தியா காரியத்தை செஞ்சுட்டு போவான். யார்கிட்ட என்ன பேசணுமோ அவங்கள்ட்ட எல்லாம் அதெல்லாம் பேசி அழகா செய்வான். அதனால அவனுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா படிங்க. ஆமா, அதனால இவன் எங்க செய்தாலும் என்ன என்ன காரியம் கொடுத்தாலும் இவன் புத்தியா செய்வான். அதனால இவனுக்கு என்ன அங்க மேன்மை கிடைத்தது? மேல போறான் பாருங்க, படியில ஏறி போறான், படிக்கட்டுல ஏறி போறான், ஏணியில ஏறி போறான். யுத்த மனிதர்கள் மேல அவனை அதிகாரியாக மாற்றினார். உங்க வாழ்க்கையில நீங்க மேலேறி போக வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டிய வேலை வந்தது. மோசேயை பார்த்து சொன்னார், கண்டவனையும் கடியவனையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஞானத்தின் ஆவினால் என்னுடைய ஆவி, அதுதான் ஞானத்தின் ஆவி. இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் ஞானத்தின் ஆவி. இந்த உலகத்தில் ஆவி அறிவின் ஆவி, மனுஷ புத்தியின் ஆவி. என்னுடைய ஆவியை பெற்ற பெசலேயேலை அனுப்பு. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 31:5, நீ எல்லாம் படிப்ப இல்லமா, எடுத்து படிக்கணும், சரியா? ஞானமும் என்ன எல்லாம் இருக்கு? ஞானம், புத்தி, அறிவு பூர்ணம் அவனுக்குள்ள இருந்தது. எல்லா வேலையும் என்ன பண்ணுவான்? யூகித்து செய்வான். அது கரெக்டா இருக்கும் அவன் செய்கிறது. லாஸ்ட்ல மோசே வந்து பார்க்கும்போது பிளானின் படி இருக்கும். அவனுக்கு மேலே இருக்கிற எஜமானன் பார்க்கும்போது, ஆண்டவர் பார்க்கும்போது அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுல ஒண்ணும் பிசகி இருக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஞானத்தின் ஆவினாலே அவனை நிரப்பினார். அப்ப நீங்க பிரசங்கி 2:21 நீங்கள் படித்து பார்க்கும்போது, புத்தியாய் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசம் எடுப்பாங்க, கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன எடுப்பாங்க? மாடா உழைப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போனேன். எப்படி? மாடா உழைச்சி உற்சாகமா இருக்கிறீங்களா? இன்னும் 10 நிமிஷம் எடுக்கலாமா? தூக்கம் வருதா? சரி, மாடா உழைச்சி ஓடா தேஞ்சுப்பா. யார் சொன்னது அப்படி மாடா உழைச்சு ஓடா தேய? எப்பா, நீ பிரயாசம் எடு, ஆனா புத்தியா செய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பெயிண்டரை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தேன், அங்க அந்த சர்ச்சில் அடிக்கிறதுக்கு. அவருக்கு 5 கிலோ பெயிண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுத்தது பாத்ரூம்ல அடி அப்படின்னு கொடுத்து. ஏன்னா பாத்ரூம் நல்லா அடிச்சாதான் அவனுக்கு எங்க கிடைக்கும்? காலில் அடிக்க இடம் கொடுப்போம். பாத்ரூம்ல பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா அவர் அடிக்கிறாரு. அவருக்கு மேல எல்லாம் அடிச்சு விட்டாரு. என் பெயிண்ட் எல்லாம் காலியாகி போச்சு. கொண்டு போயிட்டாரு. அவருக்கு உடம்புல தடவி பெயிண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டாரு. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. உழைக்கிறாரு. நான் பார்த்த காலையில போய் பார்த்தா தமாத்துண்டு செய்யல, இந்த அடிடா.
அடிச்சு அடிச்சு ஒரு சுண்ணாம்பு மேல இல்லை, எல்லாம் எங்கதான் இருக்கு. சரி மதியானம் ஆயிடுச்சு, போய் இப்போ எல்லாம் அடிச்சு இப்போ இங்க எல்லாம் அடிச்சு வெளியில வந்திருப்பாருன்னா, ஆனா புத்தி உள்ளங்க என்ன பண்ணுவாங்க, அழகா தடவிட்டு அழகா ஞானமாச்சு. இவர் அடிக்கிறாரு, இப்படி அடிக்கிறாரு, அல்லேலூயா, அடிச்சு அடிச்சு அடிச்சுட்டு அவரை தான் அடிச்சாரே தவிர நாளைக்கு அவரை வேலைக்கு யாரும் கூப்பிடுவாங்களா? இவர் என்ன பண்ணுவாரு, என் பெயிண்ட் எல்லாம் அவர் உடம்புல தடவிட்டு கொண்டு போயிருவாரு. அல்லேலூயா. அப்ப மாடு போல உழைக்கிறதுல இல்ல, உழைக்கணும், ஆனா புத்தியா செய்யணும். சிலர் இரவும் பகலும் உழைப்பு, ஆனா கேட்டா 10 ரூபாய் கூட பாக்கெட்ல இல்லைன்னு. கேவலம், கேவலம். இதுக்கு ஆண்டவர் இந்த பரிசுத்தாவி எதுக்கு? ஞானமா செய்ய, புத்தியா செய்ய. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. உழைக்கணும். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உழைங்க, நல்லா நல்லா செய்யுங்க, ஆனா ஞானமா செய்யுமா, ஞானமா செய். சும்மா ஆமா ஒன்னே நீ வருத்திக்காத. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். முழு பலத்தோடு செய். எதை செய்தாலும் என்ன பண்ணு, வேண்டா வறுப்புல செய்யாத. நான் சொல்றது புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும், பாத்திரம் கழுவுனா அப்படிதான் நான் வர்றேன், அதான் நமக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு. பாத்திரம் கழுவுனா முழு பலத்தோடு செய். மாப்பு சிலர் போடுவாங்க, டக்கு புக்கு டக்கு புக்கு, நாங்க அழுக்கு போயிருக்காது, சிலர் போடுவாங்க. மஞ்சள் சிஸ்டர் அழகா போடுவாங்க, அழகா போட்டு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு. அல்லேலூயா. உடம்ப அலட்டிக்கவே மாட்டேன், உடம்ப ஆனா பார்த்தா ஒத்திக்கலாம் போல இருக்கு. அல்லேலூயா. தோத்திரம். சிலர் பெருக்குவாங்க, நான் சிலர் இங்க சபையில் உள்ள சிலர் பெருக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், இப்படி பெருக்க கூடாது, இங்க உள்ளது அங்க பெருக்கி, அங்க உள்ளது இங்க பெருக்கி, ஒரு நாளும் பெருக்கி தீராது. சிலர் பார்த்து இருக்கிறீங்களா, காலை இந்த சாயங்காலம் வரைக்கும் பெருக்குவாங்க. அல்லேலூயா. அப்ப நான் இது உங்களுக்கு புரிய வேண்டாமா நான் சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு பலத்தோட செய், ஆனா புத்தியா செய். பிரசங்கி 9:10 உன்னுடைய காரியம், ஆமென், பிரசங்கி 9:10 செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அது பலத்தோட செய்யணும். சொல்லுங்க, எப்படி செய்யணும்? பலத்தோட செய். போதும் போதும், பலத்தோட செய். 2 தீமோத்தேயு 2:6 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 2:6, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். அப்ப என்ன செய்யணும்? எதை செய்தாலும் முழு பலத்தோட செய்யணும். 9 மணிக்கு வேலை ஸ்தலத்துல இருக்கணும்னா, காலையில ஒரு சகோதரி சொன்னாங்க 8:50 இருக்கணும்னாங்க. நான் சொன்னேன் 9 காயில் இரு அப்படின்னு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ணு, இந்த டைம் வேலைக்கு போறதுல டைம் இருக்கணும். நான் உங்களை சொல்லல, சர்ச்சுக்கு வர்றதை நான் இன்னைக்கு அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, அதை நான் இன்னைக்கு எப்பவும் அதை சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆனா நான் சொல்ற காரியம் என்னன்னா, வேலைக்கு போறதுல இன்னைக்கு சர்ச்சை பற்றி நான் டாபிக் பேசல, அது போன வாரம் உள்ள டாபிக், அதை அப்படி பேசணும். இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னா, உன் வாழ்க்கையில உன் செயலில முன்னுக்கு வரணும், அதை பற்றி தான் நான் பேசுறேன். அது எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. 9 மணிக்கு வேலைக்கு போனா எத்தனை மணிக்கு போகணும்? இந்த பழக்கம் இல்லாதவங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணவே முடியாது. நீங்க யாரா இருந்தாலும், நீங்க என்னதான் பண்ணாலும் முன்னேற்றம், நீங்க அம்மி கும்மியா மறைஞ்சாலும் உங்க வாழ்க்கையில என்ன வராது, முன்னேற்றம். என்ன பண்ணணும்? 5:30 மணிக்கு வேலை முடியுதுன்னா எத்தனை மணிக்கு வந்துடணும்? 5:30 மணிக்கு வந்துடணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? வந்து ஏதாயாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் இருந்தா என்ன பண்ணணும்? நீ கடன் இல்லாம வாழலாமே, 10 ரூபா மீதம் எடுக்கலாமே, பிள்ளைக்கு பிரயோஜனமா இருக்குமே. அல்லேலூயா. நீ காலையில லேட்டா எழும்பி லேட்டஸ்டா போய் அங்க போய் போற ஆட்களை போய் எரிச்சல் உண்டாக்கிட்டு உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகள், எதை செய்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, எதை செய்தாலும் முழு பலத்தோட செய், உற்சாகத்தோடு செய், சோர்ந்து போய் செய்யாத, புத்தியாய் செய். அல்லேலூயா. இயேசுவை நேசிப்பதுல கூட முழு பலம் வேணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு வரணும். அப்ப அன்பு கூறுவதுல கூட முழு பலத்தோடு அன்பு வரணும். நான் சர்ச்சுக்கு வரையில ஆண்டவர் என்ன அடிச்சிருவாரு,
நான் சர்ச்சுக்கு வரலன்னா எனக்கு பணம் கிடைக்காது, நான் சர்ச்சுக்கு வரல எனக்கு பிசினஸ் லாஸ் ஆகும், அதனால நீ சர்ச்சுக்கு வரவே கூடாது. உனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். பாவியாக இருந்த உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், உன்னை ரட்சித்தார், விலையேற பெற்ற அபிஷேக தைலத்தை உன்மேல் வைத்தார். ஆமென். அவருடைய பிள்ளையாக மாற்றினார், உளையாத சேற்றின் அனுபவத்தை மாற்றினார், இன்னைக்கு நீதிமானாக மாற்றினார், இன்னைக்கு பரிசுத்தவானாய் மாற்றினார். அதற்காக முழு பலத்தோடு பாடணும். எப்படி பாடணும்? எதை செய்தாலும், ஒரு பாட்டு பாடினாலும், ஒரு பாட்டு பாடினாலும் முழு பலத்தோடு செய்யணும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணினாலும் செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த போல செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? முழு பலத்தோடு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க? முழு பலத்தோடு. முழு பலத்தோடு பிரசங்கம் பண்ண எப்படி பண்ணணும்? முழு பலத்தோடு, முழு பலத்தோடு செய்யணும். வேதத்தை படித்தா முழு பலத்தோடு நீ படிக்கணும். ஊழியம் செய்தா ஏனோ அதோனோ அப்படி செய்யக்கூடாது, முழு பலத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஏழை வீட்டுல ஒரு வாழை மரம் இருந்தது, காய் வாழை. நான் அந்த வீட்டுக்கு எதிரில் வாடகைக்கு இருந்தேன். அப்போ நல்ல பெரிய ஒரு தார் போட்டிருந்துச்சு. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் 4 வாழைக்காய் அதில் காலியா இருக்கும் ஒரு தார்ல. என்னன்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 4 வாழைக்காய் எடுத்து என்ன பண்ணுவாங்க, கூட்டு வைப்பாங்க. அதுல தான் சாம்பார், அதுல தான் பொரியல். மறுநாள் பார்த்தா 4 வாழைக்காய் காணாது. அப்படியாக இருக்கிறது அதுதான் இருந்தது. ஆனால் அதை என்ன பண்ணினாங்க, முழு பலத்தோடு செய்தாங்க. சாப்பிடும்போது இதுதான் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று முழு பலத்தோடு அதை என்ன பண்ணின, பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். வாலிப பிள்ளைகள். எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை. லாஸ்ட்ல போய் ஒவ்வொரு நாள் அந்த ஒரு வாழைத்தார் காலி ஆகணும்னு எத்தனை நாள் ஆயிருக்கும் யாராலும் சொல்லுங்க? ஒரு 2 வாரம் ஆயிருக்குமா? 2 வாரமா அந்த வீட்டில் வாழைக்காய் சாப்பாடு. என்ன சாப்பாடு? வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் கூட்டு, வாழைக்காய் வறுவல். வாழைக்காயில வேற என்னெல்லாம் செய்யலாம் சகோதரிமாருக்கு? பச்சி போடலாம். வாழைக்காய் பச்சி. இதுதான். ஒரு நாள் போய் பார்த்தா வாழைக்காய் எல்லாம் காலியாகி போச்சு. கீழே ஒரு பூ நின்னுது. மறுநாள் போய் பார்த்தா பூவை காலையில பூவை எடுத்து கூட்டு வச்சு, பூவை எடுத்து பொரியல் அன்னைக்கு. சரி, அதோட விட்டாங்கன்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா வாழை வெட்டி போட்டாங்க, தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தா அதை வகுந்து அதுல உள்ள தண்டை எடுத்து அதை ஒரு 5 நாள் கூட்டு பொரியல் சாம்பார். அல்லேலூயா. எது செய்தோ எதை செய்தாலும் அல்லேலூயா முழு பலத்தோடு செய்யுங்க. சகோதரிமார், இன்னைக்கு சில நேரத்தில் உங்க வீட்டில் நீங்க விரும்பினதை நீங்க வாங்க முடியாம இருக்கலாம். நான் காலையில் சொன்னேன், ஒரு 100 கிராம் கறி, இங்க சென்னையில 100 கிராம் கறி எடுக்கிறதுல நான் பார்த்துருக்கிறேன். நான் காலையில் சொன்னேன், 100 கிராம் கறி எடுத்தா அது உங்களுக்கு வெக்கமா இருந்தா என்ன பண்ணுங்க, வியாபாரமே போகாம ஒருத்தன் இருப்பான் பாருங்க, அவன்கிட்ட போய் 100 கிராம் கறி எடுங்க. அவன்கிட்ட நீங்க 100 கிராம் கறி வாங்கினா அவனுக்கு 1 கிலோ வாங்கினது போல சிரிச்சுட்டு தருவான். மற்றவங்களும் பார்க்க மாட்டாங்க. நீ 100 கிராம் எடுத்து இருக்கிறது இன்னைக்கு அதுதான் அப்படின்னா அதை அழகா என்ன பண்ணு, 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு அதை மனரம்யமா பரிமாறு. ஆண்டவர் உனக்கு ஒரு காலம் வரும், வானத்தின் பலகணிகளை திறப்பார். 100 கிராம் வாங்குற நீ 1 கிலோ வாங்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் தந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. இவ்வளவு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் குறைந்து போயிருக்கிறதா? ஜெபத்துல முழு பலத்தோடு ஜெபம் பண்ண முடிகிறதா? முடியலைன்னா புரளணும். ஜெபிக்க முடியலைன்னா புரளணும். ஆண்டவர் சமத்துல புரளணும். எனக்கு ஜெபிக்க செய்யுங்க, எனக்கு ஜெபாவியை தாங்க, முழு பலத்தோடு செய்யுங்க. முழு பலத்தோடு ஆராதிக்கணும். நல்ல கையை தட்டி இந்த வாயை திறந்து ஆராதனை எல்லாம் அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு சண்டே வந்து போச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்து போச்சு, அப்படி செய்யக்கூடாது. பாருங்க, முழு பலத்தோடு செய்யணும். 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்கிறதா?
இல்ல பைபிள் படிக்க நேரம் கிடைக்கிறதா? முழுபலத்தோடு படி, முழுபலத்தோடு 4 பாட்டை பாடு, ஆவியில நிரம்பு, முழுபலத்தோடு செய்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டிராக்ஸ் கொடுக்கறியா? முழுபலத்தோடு செய். ஒரு வசனத்தை பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ சுவிசேஷமோ சொல்லி கொடுக்கறியா? முழுபலத்தோடு செய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியம் எதுவா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் முழுபலத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் எனக்காக இரத்தத்தை சிந்தினார். முழுபலத்தோடு செய்யணும், ஞானமா செய்யணும். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலைக்கு கொடுத்த எல்லாரையும் ஒண்ணு போல நீங்க பாத்திரக்கூடாது. உங்களுக்கு குளிப்பறிக்கிற ஆட்களும் பக்கத்துல இருக்கும். எல்லாம் சபை போல நீங்க நினைக்க கூடாது. சபை பாஸ்டர்ட்ட வந்து எல்லாத்தையும் பேசுறோம் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு ரகசியத்தை எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட நாங்க ரகசியமே பேசுறது இல்லையே, உங்களை நாங்க நம்பவே இல்லையே. ஓகே, நம்புறத நம்பாததோ உங்களை பொறுத்து. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முழு பலத்தோடு செய்யணும். நான் நேற்றுக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் கூலிக்கு ஆடு மேய்க்க கூடாது, நான் ஒரு கூலிக்காரனா நான் இருக்க விரும்பல. நான் இங்கு வருகிறவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஒரு கூலிக்கார பாஸ்டரா இருக்க கூடாது, ஒரு தகப்பனை போல இருக்கணும் ஆண்டவரே. அப்ப நான் பேசிக்கொண்டேன். நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் வளர்ந்தாலும் சரிதான், நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்னு வச்சுங்க, திடீர்னு பாத்ரூம் போயிட்டா என்ன பண்ணுவோம்? நான் வீட்டில் போய் பேசினேன். நம்ம கட்டாயம் என்ன பண்ண, முகம் சுளிப்போமா? முகம் சுளிப்போமா? என்ன பண்ணுவோம்? அதை வாரி போடுவோம், கழுவிடுவோம். நம்ம பிள்ளைங்க தவறு பண்ணா பிள்ளைகளை ஒரு முறை தண்டிச்சிட்டு அடுத்த முறை என்ன பண்ணுவோம்? அரவணைப்போமா? அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை போல என்னை மாற்றும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இந்த சபைக்கு நாங்கள் அப்படிதான் இருக்கணும். ஒரு கூலிக்காரர்களாக பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு தகப்பன் இருதயத்தை தாரும் ஆண்டவரே, ஒரு தகப்பன் இருதயத்தை தாரும் ஆண்டவரே. பொறுத்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே, சகித்துக் கொள்ளுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே, ஒருவரை கசந்து கொள்ளாத இருதயத்தை தாரும். இதுவும் என்னுடைய பிள்ளைதான், இதுவும் ஒரு நாள் திருந்தி வரும், இதுவும் ஒரு நாள் பயன்படும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு அந்த ஃபீல் வந்தது போல இருந்தது. நிச்சயமாய் ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவார் முழு பலத்தோடு. ஒரு சின்ன சபை, ஆடுகளை தாவீது உண்மையா மேய்த்தான். கொஞ்சம் ஆடுகளை உண்மையா மேய்த்தபடினால்தான் ஆண்டவர் அவனை நம்பினார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு தந்த 100 பேரை நான் உண்மையா செய்யணும், ஒரு கள்ளங்கபடு இல்லாம செய்யணும் ஆண்டவரே, உண்மையா செய்யணும், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதப்பா, அவ்வளவு உண்மையா நேசிக்கணும் ஆண்டவரே. சிலர் குறை உள்ளவங்க நான் ஆடை பற்றி சொன்னேன் அப்படி இருப்பாங்க, ஆனால் அவங்களை கசந்து கொள்ள கூடாது ஆண்டவரே. அவங்கள நான் உருவாக்கணும் ஆண்டவரே, பிரயாசம் எடுக்கணும் ஆண்டவரே, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே, அவங்களுக்காக பாரப்படணும். ஓ ஹalleluya, எங்களுக்கு அந்த இருதயத்தை தாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 100 பேரை நான் அப்படி நடத்தினதான்ப்பா எனக்கு 1000 பேரை தருவேன். ஆம், ஆண்டவர் அதை தான் சொன்னார். 100 பேரை நீ சரியா நடத்தினாதான் உனக்கு 1000 பேரை தருவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை பொறுப்பு சின்ன பொறுப்பு. அதை சின்னதென்னு நினைக்காத, அதை பெருசா நீ எதிர்பாரு, ஆனா சின்னதை உண்மையாச்சு. உண்மையில இப்படி ஜெபிக்க உங்க மேல இன்னும் அன்பு என்ன ஆகிறது? நான் இதுல நிற்கும் போது ஒருத்தர் மேல கோபமா நிக்கவே இல்லை, அன்பாதான் உபதேசத்தை சொல்றேன், அன்பாதான் பேசுறேன். ஆண்டவரே ஞானமா ஜனங்களை பேசி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டேன். அப்ப மனைவிட்ட சொன்னேன், நீ என்ன ஆலோசனை சொன்னாலும் ஜெபத்தோடு செய், அது அவருடைய இருதயத்துக்கு ஆறுதலா இருக்கும் என்று சொன்னேன். நான் தீர்மானம் பண்ணினேன், எதை பிரசங்கம் பண்ணினாலும் ஜெபத்தோடு நான் செய்வேன், அது அவருடைய இருதயத்தை தேற்றும், அதோட இருதயத்தை ஆற்றும்.
ஆண்டவரே, உபதேசத்தை சரியாக சொல்லலாம், ஆனால் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு மேய்ப்பனை போல, ஒரு தகப்பனை போல பார்க்கிற ஒரு இருதயத்தை ஒரு தகப்பனாய் மாற்றும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஜெப நிலையில் எழுந்து நின்று